அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம மாட்டுத்தாவணிக்கு தான் வந்திருக்கோம். என்னம்மா ஊறுக போறியான்னு கேட்குறீங்களா? அதாங்க இல்லை, நான் இன்றைக்கி மீன் வாங்க வந்திருக்கேன். என்னடா இது மீன் வாங்குறது செவ்வாய்க்கிறதுக்கு போகிற மாதிரி இவ்வளோ இதாக சொல்கிறாளே அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க, நான் மீன் வாங்குறது எனக்கு செவ்வாய்க்கிறதுக்கு போகிறத விட பெரிய விஷயந்தான். ஏன்னா நான் இருந்தது ராம்நாடு தான் பிஃபோர் மேரேஜ். அங்கே ராம்நாட்டில் மீனுக்கு பஞ்சமே இருக்காது. ஏன்னா அவ்வளோ கடற்கரை நகரங்கிறதுனால மீன் அதிகமாக கிடைக்கும். ரூ. 100லேருந்து ரூ. 200லேருந்து எவ்வளோக்கு வேணால் மீன் வாங்கலாம். ஏன் ரூ. 50க்கு கூட மீன் வாங்கலாங்க. அந்த அளவுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக நல்லாவே கிடைக்கும். ஃப்ரெஷ் மீனாகவும் இருக்கும். ஆனால் ஆஃப்டர் மேரேஜ் பார்த்திங்கன்னா மதுரைக்கு வந்ததுக்கப்புறம் மீனுங்கிறதே கண்ணில் பார்த்தே ரொம்ப நாளாக ஆச்சு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் நான் இருந்தேன். ஸ்டார்டிங்கில் ரொம்ப மீனுக்காகனா எங்கே அழுத காலம்லாம் இருக்குது. மேரேஜுக்கு முன்னாடி தான் எங்கள் வீட்டில் டெய்லி மீன் சமைப்போம். அப்போலாம் எங்கள் வீட்டில் நான் அழுது நிறைய தடவை சண்டை போட்டிருக்கேன். டெய்லி மீன் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மீன் என்ன தான் நம்ம டெய்லி வாங்கி செஞ்சாலுமே அது சலிக்காது. சாப்பிட்டாலும் திரும்படியும் மறுநாள் செஞ்சாலுமே அது திரும்படியும் நாங்கள் ஃபஸ்ட்டு தடவை சாப்பிட்ட மாதிரி உட்காந்து சாப்பிடுவோம். ஆனாலும் என்ன ஒரு பிரச்சனைனா, அந்த மீனை கழுவுற வேலை என்னோடது தான். நான் தான் கழுவி ஆகணும். எத்தனை தடவை மீன் வாங்கினாலும் என்னைய தான் கழுவ சொல்லுவாங்க. மீன் குழம்பு வைக்கிறது எங்கள் அம்மாவோட வேலைனா, மீன் கழுவுறது என்னோடய வேலை. இதுக்காகவே நான் என்ன செய்வேன், மீன் வாங்குறதுக்கு சண்டை போடுவேன், வாங்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு மீன் கழுவுனாலும் பரவாயில்ல, எனக்கு வாங்கி கொடுங்க, நான் கழுவி தரேன், எனக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னா சொல்லி கேட்டிருக்கேன். அந்த மாதிரி மீனே கிடைக்காதுங்க மதுரையில். என்ன ஒரு எதனால் அப்படின்னா, இங்கே மதுரையில் நாள்கிழமையில தான் மீன் கிடைக்கும். இப்போது சனிக்கிழமை இல்லை புதன்கிழமை அந்த மாதிரி டேட்டில் மட்டும் தான் நம்ம மீன் வாங்க முடியும். மற்ற நாட்கள்லேயும் மீன் கிடைக்கும். பட் அந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்காது. இதனாலேயே நாங்கள் வாரத்தில் 2 தடவை அந்த மாதிரி தான் வாங்க முடியும். அதுவும் நாங்கள் வாரத்தில் ஒரு தடவை தான் மேக்ஸிமம் வாங்குவோம். ஏன்னா ரேட்டுமே இங்கே கூட தான் இருக்கும். ஃப்ரெஷ் மீனாகவும் கிடைக்கும். பட் ரேட் நம்ம ராம்நாடு கம்பேர் பண்ணல ரேட்டு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அதனாலேயே நாங்கள் என்ன செய்கிறதுனா, எப்போயாவது தான் நாங்கள் மீன் வாங்குவோம். இந்த தடவை சரி நம்ம மீன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. இதுக்கு முன்னாடி நான் கடைசியாக நான் எப்போ மீன் வாங்கினேன் அப்படின்னா, ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி வாங்கியிருப்பேன். அதுக்கப்புறம் இப்போ தான் நான் வாங்குகிறேன். சரி இந்த தடவை எவ்வளோ விலையா இருந்தாலும் பரவாயில்ல வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் ஹஸ்பண்டும் போயிட்டோம். போய் பார்த்தா நல்லாவே சூப்பரான மீன்கள்லாம் இருந்துச்சு. எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லாவே இருந்துச்சு. பார்க்கவே ஆசையாக இருந்துச்சு. பெரிய பெரிய மீன், சின்ன மீன், கம்மாய் மீனுன்னு வெரைட்டியாக இருந்துச்சுங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் வாழை முரல்ல 1 கிலோவும், ஊளியில் 1 கிலோவும் வாங்கினோம். ஊளி ரேட்டு ரூ. 250. வாழை முரல் கிலோ ரூ. 350 சொன்னாங்க. சரி பரவாயில்ல, எவ்வளோவா இருந்தாலும் வாங்கி தான் ஆகணும்னு சொல்லி வாங்கியாச்சு. இதே இது நான் எங்கள் அத்தாக்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்க, இங்கே ரூ. 100 தான் கிடைக்கிது, நீ ஏன் இவ்வளோ ரேட் கொடுத்து வாங்கின அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நான் ஊருக்கு வரும்போது வேணால் வாங்கி கொண்டு வரேன், எதுக்கு போட்டு காசை வேஸ்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன தான் வாங்கிட்டு கொடுத்தாலும் நம்மளுக்கு வாங்கணும் முடிவு பண்ணியாச்சு. சரி ஓகே வாங்கிடலான்னு சொல்லிட்டு நானும் வாங்கிட்டேன். ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி ரேட்டு இருக்கும். ராம்நாட்டில் கடற்கரை பக்கத்தில் இருக்கனால ரேட்டு கம்மியாக இருக்கலாம். பட் இங்கே அப்படி இல்லை இல்லையா? ஸோ இங்கே கொஞ்சம் ரேட் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். உங்களுடைய ஊர்லனா எவ்வளோ விற்கிது மீன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நாங்கள் வாங்கிட்டு வெட்டுற இடத்துல கொடுத்தாச்சு. அந்த அண்ணன் ரொம்ப நல்லாவே வெட்டிக்கிட்டு இருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் எத்தனையோ தடவை மீன் வாங்கி கழுவியிருக்கேன், எல்லாம் பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் அடுத்தவங்க அந்த மாதிரி வெட்டும்போது அதை பார்க்கும்போது நல்லா தான் இருக்கும். நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது எப்படி நம்ம அம்மா மீன் வெட்டும்போது உட்காந்து பார்ப்போம் இல்லையா? அந்த மாதிரி தான் நின்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த மீன் நல்லா க்ளீனாக நீட்டாகவே வெட்டி கொடுத்தாங்க. மீன் வெட்டுறதுக்கு 1 கிலோவுக்கு ரூ. 20 அந்த மாதிரி வாங்கினாங்க. கொஞ்ச நேரம் மீன் வெட்டுறத அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு இந்த மீனை வெட்டும்போது நான் கண்ணு பார்த்துக்கிட்டு இருந்தாலும் மனசு ஃபுல்லாக இந்த மீனை நம்ம எப்படி சமைக்க போகிறோம், எப்படி குழம்பு வைக்கலாம், எப்படி பொரிக்கலாம், என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் மைண்டில் ஃபுல்லாக போய்கிட்டு இருந்துச்சு. ஏன்னா நான் ஒரு ஃபிஷ் லவ்வர். எனக்கு ஃபிஷ்ஷு அப்படிங்கிறது மட்டும் கிடையாது, பொதுவாகவே நான்வெஜ்னாலே ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி சீ ஃபுட்ஸ்னால் பார்த்திங்கன்னா நண்டு, இறாலு, கனவா, அதுக்கப்புறம் ஃபிஷ்லேயே நிறைய வெரைட்டி இருக்குது. இது எல்லாமே வேறு லெவலில் டேஸ்ட்டில் உள்ளது. எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை, எல்லா நான்வெஜ் ஐட்டத்தையும் ஒரே இலையில வச்சு சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்ஷா அல்லாஹ் நான் கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு வீடியோ நான் மேக் பண்ணி நான் போடுவேன்.
எல்லாமே சமைச்சு அதை வந்துட்டு ஒரே இலையில வச்சு சாப்பிட்ற மாதிரி கூடிய சீக்கிரம் நான் அப்படி ஒரு வீடியோ வந்து நான் உங்களுக்கு போடுறேன். வந்துட்டு எனக்கு ரொம்ப நாள் ஆசைங்க. என் ஹஸ்பண்ட்ட நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பேன், எனக்கு இந்த மாதிரி எனக்கு சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்னுடைய ஹஸ்பண்ட் எனக்கு அப்படியே ஆப்போசிட்டு. அவங்களுக்கு வந்து நான்வெஜ் வந்து அவ்வளோவா பிடிக்காது. வெஜ்ஜு தான் அவங்களுக்கு பிடிக்கும். அவங்க வந்து வெஜ் லவ்வர். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு வாழை நிறையா வெஜ் வெரைட்டியாக வச்சு எனக்கு சாப்பிட்ணும், அந்த மாதிரி ஒரு நாள் செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சரி ஓகே, முதல்ல நான் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் செஞ்சு சாப்பிட்டுக்கிறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சத செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபிஷ் கட் பண்ணி முடிச்சுட்டாங்க. அவ்வளோதான், பேக் பண்ண போகிறாங்க. நம்மளும் வாங்கிட்டு அப்படியே போக ஆரம்பிச்சிடலாம். ஃபிஷ் கட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு கிலோவுக்கு ரூ. 20 அந்த மாதிரி வாங்கினாங்க. 2 கிலோ வாங்கியிருந்தோம். ரூ. 40 கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பியாச்சு. அப்படியே போகும்போது நாங்கள் அந்த சைடு ஒரு வாக் அப்படியே போனோம். இந்த பக்கத்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக காலியாக இருந்துச்சு. அந்த இடம் ஃபுல்லாமே ரொம்ப காலியாக இருந்துச்சு. இவ்வளவுக்கும் நாங்கள் 5 மணிக்குனா போயிட்டோம் ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு. அப்படி இருந்துமே ஒரு 4, 5 கடைங்க தான் இருந்தது. நிறைய கடைங்க வந்து இந்த மாதிரி தான் க்ளீனாக இருந்துச்சு, கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருந்தாங்க. என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, நம்ம நைட்டே போயிடலாம், நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்துட்டு குளிர் நேரமாக இருக்குது, வேணாம், சின்ன பையனையும் தூக்கிட்டு போவேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம காலையில் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 5 மணிக்கு கிளம்பி வந்தோம். அப்படி கிளம்பி வந்திருக்கேன்னே பாதி கடை இல்லை. ஆனால் இருந்த கடைகளில் வந்து நிறைய ஃப்ரெஷ் மீன் இருந்துச்சு. சரி, நம்ம வந்ததுக்கு ஏதோ நல்ல ஒரு மீன் வாங்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு மன திருப்தியோடு நாங்கள் அங்கேருந்து கிளம்பியாச்சு. அப்படி வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு கடையில் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த மீன் இது ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது எனக்கு இது என்ன மீன்னே தெரியல. அதுக்கப்புறம் கடைக்காரவங்ககிட்ட கேட்டதுக்கப்புறம் சொன்னாங்க விரால் மீனுன்னு சொல்லிட்டு. இது எல்லாம் உயிரோடு இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நான் பார்க்கும்போது அப்படியே சிலை மாதிரி நின்றுச்சு. சரி, இறந்து போன மீன் தான் போல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அது உயிரோடு இருக்குது. வெளியே ஜம்ப் பண்ணி வந்திருந்துருக்கும் போல். அதுக்கப்புறம் அவங்க எடுத்து உள்ளே போடுறாங்க. அந்த மீன் ஃபுல்லாக அப்படியே துள்ளுதுங்க. எப்படி துள்ளுச்சுன்னு நீங்களே பாருங்களேன். ரொம்ப ஒரு மாதிரியா இதுவரைக்கும் வந்துட்டு நான் வந்துட்டு இறந்து போன மீன் பார்த்தா அது அப்படியே உயிரோட துள்ளிக்கிட்டு இருந்துச்சு. எனக்கு இது பார்க்கும்போதே கொஞ்சம் பயமாகவும் இருந்துச்சு, அதே சமயம் பார்க்க சந்தோஷமாகவும் இருந்துச்சு. இது எப்படி இது இது உயிரோட உள்ள மீனை எப்படி அவங்க எடுத்து விற்கிறாங்க அப்படின்ட்டு. அது பக்கத்தில் ஒரு அக்கா அந்த மீனை கேட்டுக்கிட்டு இருந்தாங்க விலை. அதுக்கப்புறம் அதை எடை போட்டுட்டு அந்த பையன் வந்துட்டு இந்த அக்கா கொடுத்தான். அந்த மீன் வந்து ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. அந்த அக்கா பார்த்து பயந்துட்டாங்க, இது என்ன இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த பையன் ஒரு கட்டையை எடுத்து 2 மீனையும் அடித்து அதுக்கப்புறமா தூக்கி கொடுத்தான். ஆனாலும் அது பாதி உயிரோடு தான் இருந்துச்சு. எனக்கு என்னென்னா, இதை கட் பண்ணி கூட கொண்டு போயிடலாமேங்கிற மாதிரி நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க எப்படி கொண்டு போனாங்க என்னன்னு தெரியல. நாங்கள் பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட்டு நாங்கள் இது முடிச்சுட்டு அடுத்து எங்கே போனோம் அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் வந்து பாருங்கள் கண்டிப்பாக. என்னோடய வீடியோ பிடிச்சதா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.